வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனோட ஜாப் வேக்கன்சியும், கார்டனியா கம்பெனியோட ஜாப் வேக்கன்சியும், CR80ஓட ஜாப் வேக்கன்சியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற நியூ வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக MEP QC இன்ஜினியரு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனு ரெக்யூர்மெண்ட்டு இந்தியாவில் 20ஆந்தேதி 21ஆந்தேதி இன்டர்வியூ நடக்குது. ஜாப் லொக்கேஷனு துபாயில். மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அல்லது சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. 20ஆந்தேதி 21ஆந்தேதி இன்டர்வியூ காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். பெங்களூரில் இன்டர்வியூ. லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் BBR கோடும் வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு டைரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு MEP சீனியர் பிளானிங் இன்ஜினியரு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனு ரெக்யூர்மெண்ட் பார்த்திங்கன்னா 20ஆந்தேதி 21ஆந்தேதி இன்டர்வியூ நடக்குது. ஜாப் லொக்கேஷனு துபாயில். மெக்கானிக்கல் இன்ஜினியர் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 9 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. இன்டர்வியூ நடக்கிறது இடம் பார்த்திங்கன்னா பெங்களூரு. காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இன்டர்வியூ. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு MEP அசிஸ்டண்ட் பிளானிங் மேனேஜரு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனு. இன்டர்வியூ பார்த்திங்கன்னா 20ஆந்தேதி 21ஆந்தேதி 2 நாள் பெங்களூரில் இன்டர்வியூ நடக்குது. ஜாப் லொக்கேஷனு துபாயில். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். MEP டிபார்ட்மெண்ட்டில் பிளானராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 10 to 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். துபாய் எக்ஸ்பீரியன்ஸு இல்லைனா கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு அல்லதுனா இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்டர்வியூ நடக்கிற இடம் பார்த்திங்கன்னா பெங்களூரில். அட்ரஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு MEP பிளானிங் இன்ஜினியரு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனு ஜாபு லொக்கேஷனு துபாயில். வாக்கிங் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா 21ஆந்தேதி வாக்கிங் இன்டர்வியூ நடக்குது. டிகிரி பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 6 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். இன்டர்வியூ நடக்கிற இடம் பார்த்திங்கன்னா பெங்களூரு. நான் அட்ரஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் BBR கோடும் கொடுத்துருக்கேன். ஸ்கேன் பண்ணிவிட்டு டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு MEP எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் இன்ஜினியரு சீனியர் ப்ளம்பிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 9 to 10 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு அப்படி இல்லைனா துபாய் எக்ஸ்பீரியன்ஸு இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். இன்டர்வியூ நடக்கிற தேதி பார்த்திங்கன்னா 20ஆந்தேதி 21ஆந்தேதி இன்டர்வியூ நடக்குது. காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பெங்களூரில் இன்டர்வியூ. நெக்ஸ்ட்டு MEP அசிஸ்டண்ட் ப்ளம்பிங் மேனேஜரு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில். இன்டர்வியூ நடக்கிறது பார்த்திங்கன்னா துபாய்க்கு இன்டர்வியூ ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 10 to 15 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். இன்டர்வியூ நடக்கிற இடம் பார்த்திங்கன்னா பெங்களூரில். 20ஆந்தேதி 21ஆந்தேதி காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு MEP அசிஸ்டண்ட் QC மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 10 to 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 20ஆந்தேதி 21ஆந்தேதி இன்டர்வியூ காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பெங்களூரில். நீங்கள் இன்டர்வியூ போகும்போது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட ரெஸ்யூமு, பாஸ்போர்ட் பேஜு, பாஸ்போர்ட்டும் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு MEP பிளானிங் இன்ஜினியரு ஷோபா கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில்.
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. 20ஆம் தேதி 21ஆம் தேதி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது. காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் பெங்களூரில் இன்டர்வியூ. இதில் குவாலிஃபையான நபர்கள் டேரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு MEP சீனியர் QC இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். டிகிரி பார்த்திங்கன்னா BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது BE எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 9 to 10 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு இல்லைனா இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸு இருக்கணும். இன்டர்வியூ நடக்கிற நாள் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி to 21ஆம் தேதி பெங்களூரில் இன்டர்வியூ. இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபயர் ஃபைட்டிங் சைட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது BE டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 3 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ஃப்ரெஷர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு. சேம் கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். BE எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் அட்ரஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் முன்னாடி இருக்கிற சேம் மெயில் ஐடி இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். கார்டனியா கம்பெனியோட சிஸ்டர் கம்பெனி. இதில் வேக்கன்சி இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் மேனேஜரு. சைனா சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டிங் கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். BE சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லேயும் ரோட் ப்ராஜெக்ட்லேயும் பிரிட்ஜ் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரோடு அண்டு RTA ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். துபாய் அட்ரஸும் அபுதாபி அட்ரஸும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் ப்ராஜெக்ட் மேனேஜரு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சேம் கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு. சைனா சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டிங் கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். BE சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ரோடு அண்ட் பிரிட்ஜ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். GCC எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். RTA ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் துபாய் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். HR மெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் டேரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூமை கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கான்ட்ராக்டிங் மேனேஜரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். BE சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. ஃப்ரெஷர் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இவங்களது கம்பெனி வந்து அல்கூஸில் இருக்குது. டேரெக்டாக போய்ட்டு அல்கூஸில் ரெஸ்யூமை கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை ஃபாராக இருக்கீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்க HR மெயில் ஐடியில் உங்களுக்கான டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு உங்களோட டீட்டெயிலை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்ட்ரக்சர் சிவில் இன்ஸ்பெக்டரு. கார்டனியா கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். BE சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ஸ்ட்ரக்சர் சிவில் இன்ஸ்பெக்டரு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சர்வேர் மேனேஜரு. ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில். BE சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 11 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரோட் அண்ட் பிரிட்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு.
மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க ஃபோன் நம்பருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரு, ஜாபு அபுதாபியில், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரோட் அண்ட் பிரிட்ஜ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஜாபு ஃபுல் டைம் ஜாபு, மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பர் இருக்குது. இதில் குவாலிஃபையான சீனியர் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில், சிவில் இன்ஜினியரிங் அல்லது ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரோட் அண்ட் பிரிட்ஜில் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு, மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட ரெஸ்யூமு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு, ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். அபுதாபி எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ரோட் அண்ட் பிரிட்ஜ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு, மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஜாயிண்டிங் சூப்பர்வைசரு, ஜிசிசி கம்பெனி, ஜாப் லொக்கேஷனு துபாயில், வாக்கிங் இன்டர்வியூ 20ஆம் தேதி வாக்கிங் இன்டர்வியூ, காலையில் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. இதில் குவாலிஃபையான சூப்பர்வைசரு இன்டர்வியூவை டைரெக்டாக போய்ட்டு அட்டன் பண்ணுங்கள். 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு, மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஷார்ஜாவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அட்ரஸில் டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூமை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு லேண்ட் சர்வேயரு, ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில், சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு, மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான லேண்ட் சர்வேயரு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் ரெஸ்யூமையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு சைட் இன்ஜினியரு, சைனா 18th ரயில்வேயில், ஜாப் லொக்கேஷனு துபாயில், சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணிடணும் மஸ்ட்டாக. சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு, மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான சிவில் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க அட்ரஸ் பிஸ்னஸ் பேயில் இருக்குது. டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூம் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு, சிஆர்சி கம்பெனி, சைனா 18th ரயில்வே, ஜாப் லொக்கேஷனு துபாயில், சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 இயர்ஸ்லேருந்து 9 இயர்ஸ் வரைக்கும் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு, மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான சைனா 18th ரயில்வே கம்பெனியில் ப்ராஜெக்ட் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு உங்கள் ரெஸ்யூமையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்றைக்கு துபாயில் கோல்டு நிலவரம் பார்க்க போகிறோம். 24 கேரட்டு 298.50 ஃபில்ஸு, 22 கேரட்டு 276.50 ஃபில்ஸு. இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸுக்கு 22.71 ரூபா. இன்றைக்கி பார்த்த அனைத்து வீடியோ இன்ஜினியருக்கான டீட்டெயிலில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியிலேயே ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூமை கொடுத்து இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.